பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே அப்பா, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய தொடங்கும் போதே சத்துருவானவன் அநேக ஜனங்களை நமக்கு விரோதமாக எழுப்பி விடுவான். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பகை உணர்வை நாம் மாம்சமாக எண்ணி பதிலுக்கு பதில் செய்யவோ பேசவோ செயல்படவோ கூடாது. ஏனென்றால் நாம் செய்து கொண்டிருப்பது பரமராஜ்யத்தின் காரியம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த காரியத்தை கர்த்தரிடமிருந்து அப்படியே நாம் ஒப்புவித்து விட்டு அமைதியாக செயல்பட ஆரம்பிப்போமே. ஆனால் இன்றைய வசனத்தின்படி நம்மீது எந்த குற்றமும் சுமராதபடி கர்த்தர் வித்தியாசமான முறையில் பழி வாங்க ஆரம்பிப்பார். அப்படி செய்யாமல் தேவராஜ்யத்தின் காரியமாகவே இருந்தாலும் கூட அதை நம்முடைய சொந்த பலத்தில் எதிர்கொள்ள முற்பட்டோமே ஆனால் கர்த்தரது கரம் நம்மோடு இருக்காது. கர்த்தரது கரம் இறங்கி செயல்பட இடம் கொடுப்போமா? இந்த நாளிலும் கூட இந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் ஒரு எச்சரிக்கையின் சப்தமாக கேட்போமா? கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையில மன்னார்குடி பகுதியிலே இருக்கிற நரிக்குறவர்கள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்த விடையிலே அவர்கள் எல்லாரும் கர்த்தரை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்.
பட் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய ஆர்எஸ்எஸ்காரர்கள் இதற்கு விரோதமாய் என்னை அடிக்கணுன்ற ஒரு நிலைமையில தான் இருந்ததாக எனக்கு செய்தி கேள்விப்பட்டது. இருந்தாலும் கூட பிள்ளைகள் ஞானஸ்நானம் கேட்க விரும்பி எடுத்துக்கொள்ள விரும்பினதினாலே நான் ஞானஸ்நானம் கொடுக்க இங்கேருந்து புறப்பட்டு போயிட்டேன். ஆனால் அது மே மாதமாக இருந்ததுனால எந்த இடத்திலும் தண்ணி இல்லை. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஆசையாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஆசைக்கு செய்யறதுக்கு காரியத்தை செய்வதற்கு ஏற்ற விதமாய் தண்ணி எங்கேயுமே இல்லையம்மா, என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே அந்த ஜனங்க ஒரு கோயிலை சொல்லி அந்த கோயிலுக்குள்ள தெப்ப குளம் ஒன்று இருக்குது, அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்னாங்க. அந்த தண்ணியில் யூஸ் பண்ணுற இடம் போல் இருக்குதுன்னு நான் பார்த்துன்னு கிளம்பி அந்த யாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு 20 பேரை கூட்டிக்கிட்டு அங்கே தெப்ப குளத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க போயிட்டேன். அந்த ஞானஸ்தானம் கொடுக்க அவங்கள படித்துறையில் இறங்கி கீழே அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஞானஸ்தான உபதேசம் கொடுத்து கொண்டிருந்த வேளையில் கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி, அது ஒரு யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ஊரை சேர்ந்தது. ஒரு 2 பெரிய 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 பட்டா கத்தி, 2 கத்தி, கையில் ஒரு பெரிய இரும்பு தடி, 2 இந்த பாட்டில்களை பெரிய பெரிய இதுங்களில் பெட்ரோல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து, நீ மேலே வா, உன்னை குடிச்சிட்டு தான் வருவேலை, உன்னை கொண்டுட்டு தான் வருவேலை அப்படின்னு நான் சொன்னேன்ப்பா. எங்கேயுமே தண்ணி இல்லை, தண்ணிக்கு எந்த விதமான தீட்டுலாம் கிடையவே கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்வீங்கல்ல, அதனால் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. உனக்கு இன்னும் தைரியம் இருந்தால் நீ எங்கள் கோயிலுள்ள ஞானஸ்தானம் கொடுப்ப அப்படின்னா, எப்பா அது வெறும் தண்ணிப்பா, நீ அதை அப்படி தப்பாக நினச்சிக்கிற, விட எங்கேயும் தண்ணி இல்லை, நீ மேலே ஏறி வானா. நான் சொன்னேன், இப்போ நான் மேலே ஏறி வர முடியாது, நான் இங்கே ஆரம்பிச்சிட்டேன் ஆராதனை, அதனால் கொடுத்துட்டு நான் மேலே ஏறி வரேன், நீ என்ன கட்டையில் வெட்டணுமோ வேற என்ன பண்ணணுமோ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டினேன். ஞானஸ்தானம் கிட்ட வந்திருந்த ஒரு 16-17 பேருக்கு ஞானஸ்தானம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா மேலே அவனையும் காணோம், கொண்டு வந்திருந்த எந்த ஒரு பொருளையும் காணோம். எல்லாம் ஜனங்களாம் சொன்னாங்க, பாஸ்டர் போய்தான் பாஸ்டர் அவன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தெரியாதுமா, நான் சொல்கிறேன், நான் மேலே வரம்பா, நீ பேசி என்கிட்ட எல்லாம் அடிக்கிறதுனா அடி, இல்லை எதாவது கத்தியில் வெட்ட போறியா வெட்டு பார்க்கலாம், நான் தான் சொல்லிட்டேனே, சரி நீங்கள் வாங்க நம்ம எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி நான் ஊருக்கு சேர்ந்துட்டேன். ஒரு மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் என்ன நடந்ததுங்க தெரியுமா? நாங்கள் என்னம்மா அப்படின்னு, ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாகி உங்களை நேற்று வெட்ட வந்தானே, அவன் நேற்று ரயிலில் அடிபட்டு செத்துட்டான் அப்படின்னு நான் சொன்னேம்மா. அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு. நான் இங்கே செய்ய வந்திருக்கிறது கர்த்தருடைய ஊழியம், உங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தணும்னு. எனவே எனக்காக ஆண்டவர் தான் பழி வாங்கணுமே தவிர காரியம் நாம் யாரையும் பழி வாங்க வேண்டிய இதை வெளியே கூட சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. அந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வெட்ட வந்தான், அதனால தான் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டாங்களாம், ஒன்றும் சொல்லாது. இது நம்முடைய வேலையில், இது கர்த்தருடைய காரியம், நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி தொடர்ந்து அந்த இடத்துல சபையை ஆரம்பித்து இத்தனை வருடங்களாக நடத்த கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட எந்த ஒரு காரியத்தையும் தேவராஜனுடைய ஆண்டுடைய ராஜ்யத்தின் காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் போது இடையூறாக யாராவது ஏதாவது நமக்கு உபத்திரவத்தை கொடுப்பார்களே, ஆனால் அதற்காக தேவராஜ்யம் ஆச்சு, நாம் எழும்பி அவங்கள ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம பழி வாங்க ஆரம்பிப்போமே, ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கவே இருக்காது. அதை விட்டு சைலண்டாக நம்ம செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருப்போமே, ஆனால் கர்த்தர் ஏற்ற விலையிலே காரியத்தை செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே அப்பா கேட்ட இந்த சாட்சிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, இது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சப்தமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களையோ உங்களுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பாடுபடும் போது எந்த விதத்திலும் எங்களை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் நாங்கள் வீணாக கோபப்பட்டோ கர்த்தாவை தேவையில்லாத காரியங்களை செய்தோ பழி வாங்க நினைக்காமல் பொறுமையாக இருக்கும்போது உமக்கு சுத்தமான காரியத்தை நீர் செய்து முடிக்க நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்கள் மீது எந்த குற்றமும் சுமராதபடி நீர் காத்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.